இப்போ நீங்க ஒரு அட்மின். ஓகே, ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட டாஸ்க் அப்படின்னா வந்து 2 டாஸ்க். ஃபர்ஸ்ட் வந்து எந்தெந்த விஎம்லாம் வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்ல வந்து வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் இல்லை, அதாவது நம்ம விஎம்ல என்னென்னலாம் வல்னரபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான அசஸ்மெண்ட் டூல் இல்லை, இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கண்டெய்னர் எதுவும் இருந்ததுனால கண்டெய்னர்ல என்னென்னலாம் வல்னரபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இது நம்மளுடைய டாஸ்க்னு வச்சுக்குவோம். இந்த டாஸ்க் வந்து கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாம இதை வந்து இன்ஃபார்மும் பண்ணணும். ஓகே, ஸோ இதுலதான் நம்மளோட டாஸ்க். இந்த டாஸ்க் வந்து இந்த போர்ட்டல்ல இருந்து எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து செக்யூரிட்டி போஸ்டர் அப்படின்னு போனோம்னா இங்க நமக்கு ஸ்கோர் கார்டு இருக்கும். இந்த ஸ்கோர் கார்டுல 2 விதமா நம்ம பார்க்கலாம். நம்ம இப்படி வந்தோம்னா இது புது வியூ. இந்த புது வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் எகெயின்ஸ்டா கொடுத்து வியூ ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த வியூவும் எடுத்து நாம இப்படியும் பார்க்கலாம். ஓகே, இந்த ரெக்கமெண்டேஷன் வியூ வந்து ப்ரிவியூ அப்படின்றதுனால இது வந்து புது வியூ அவங்க கொடுத்துருக்காது. ஓகே, ஸோ இதுல பழக்கம் இல்லாதவங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சுவிட்ச் டு கிளாசிக் வியூ அப்படின்னு கொடுத்தோம்னா பழைய வியூக்கு போகும். இந்த பழைய வியூவில் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கா எப்படி இருக்கும்னா வந்து செக்யூர் ஸ்கோர் ரெக்கமெண்டேஷன், ஆல் ரெக்கமெண்டேஷன் 2 டேப் தான் இருக்கும். இந்த டேப்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அட் எண்ட் ஆஃப் த டே இஸ் செகண்ட் லெவல் வந்து சேம் தான். பட் அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல கேட்டகரைஸ் பண்ணி கிளீனா கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து உங்களை ஃபிளாட்டன் பண்ணி அதுல ஆனா வந்து ரிஸ்கஸ் வந்து என்னென்னலாம் ரிஸ்க்குங்கிறத வந்து அவங்க வந்து நிறைய உங்களுக்கு வந்து டைரக்டாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்கோர் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுல இருந்து எல்லாமே நமக்கு கொஞ்சம் இதா இருக்கும். ஓகே, இப்போ இங்க போயிட்டு எனக்கு வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் வல்னரபிலிட்டிஸ் எடுத்துட்டு எந்தெந்த மிஷின்ஸ்ல வந்து வல்னரபிலிட்டி சொல்யூஷன் இல்லை அப்படிங்கிறத நான் ஈஸியா பார்க்க முடியும். பாத்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 2 மிஷின்ஸ்ல எனக்கு இல்லை அப்படின்னு காமிக்குது. இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்க உள்ள எனக்கு எந்தெந்த மிஷின்ஸ்ல வந்து வல்னரபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறத எனக்கு இங்க காமிக்கும். இப்போ லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன். ஓகே, ஸோ இப்போ வந்துடுச்சு. இப்போ வந்ததுக்கு அப்புறம் இந்த இது வந்து எவ்ரி 24 ஹவர்ஸ் இன்டர்வல்ல ரன் ஆகும். இது எப்பெல்லாம் ரன் ஆகும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த இது வந்து 24 ஹவர்ஸ் ஒன்ஸ் இது ரன் ஆகும். இது வந்து மீடியா இந்த 2 விஎம்மும் நமக்கு என்ன இல்லை, நம்மளுடைய ஒர்க்லோட்ல வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் இல்லை அப்படின்னு காமிக்குது. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ரெமிடியேஷன் ஸ்டெப்ல வந்தோம்னா இந்த இடத்துல வந்து நமக்கு என்னென்னலாம் பண்ணணும், எதை பண்ணணும் அப்படின்னா ஒருவேளை நீங்க மேனுவலா பண்ணணும் அப்படின்னா மேனுவலா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலும் இங்க இருக்கு. இப்போ இதை நான் குவிக் ஃபிக்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்க நான் இதை செலக்ட் பண்ணிட்டு நான் இங்க போய் டைரக்டா ஃபிக்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து குவிக் ஃபிக்ஸும் கொடுக்கலாம். ஓகே, நான் குவிக் ஃபிக்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா பேசிக்கா என்ன ஆகும், இந்த ஸ்கிரிப்ட் இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்ல ரன் ஆகும். ரன் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகலாம், நம்ம வந்து இதை குவிக் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று. இதை குவிக் ஃபிக்ஸ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணாலும் இந்த இடத்துலயே நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு காமிக்கும். இங்க போயிட்டு இந்த குவிக் ஃபிக்ஸும் நாம பண்ணலாம். ஓகே, இப்போ இங்க வரும்போது இங்க கேட்கும் மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் வேணுமா, டிஃபெண்டர் ஃபார் சர்வர் இன்க்ளூட் பண்ணணுமா, இல்ல நீ தேர்ட் பார்ட்டி எதுவும் வச்சிருக்கியா, தேர்ட் பார்ட்டி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கும். நான் தேர்ட் பார்ட்டிக்கு போறேன் அப்படின்னா தேர்ட் பார்ட்டில வந்து அஜூர்ல சப்போர்ட் பண்ண வந்து Rapid7 Polish அப்படின்னு 2 சொல்யூஷன் இருக்கு. இதை எதை நீங்க செலக்ட் பண்ணாலும் அந்த தேர்ட் பார்ட்டி லைசன்ஸும் இன்க்ளூடட் ஆயிடும். தேர்ட் பார்ட்டி லைசன்ஸோட சேர்த்து என்ன ஆகும்னா வந்து வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் வந்து நீங்க பண்ணலாம். அப்போ மைக்ரோசாஃப்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணல, அவங்க வந்து அவங்களோட சொல்யூஷன் தான் வேணும் அப்படிங்கிறது இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணல. அவங்க வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியும் அலோவ் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இந்த இடத்துல நம்ம வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட்டை நாம யூஸ் பண்ணிக்கலாம். நாம இதை வேற யாருக்காவது அசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், வேற ஒரு ஓனரை செலக்ட் பண்ணி அந்த ஓனருக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இதை அசைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுவும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, இது ஒண்ணு. இது வந்து விஎம் அசஸ்மெண்ட். விஎம் பொறுத்த வரைக்கும் நாம அசஸ் பண்றதுக்கு. இதே வந்து கண்டெய்னர் அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டெய்னருக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும் கண்டெய்னர்ல வந்து இப்ப இதே ரெக்கமெண்டேஷனுக்கு நான் போய் பார்த்தேன் அப்படின்னா ஓகே, இங்கே கண்டெய்னர் இருக்கு.
இந்த கண்டெய்னர் நான் கிளிக் பண்ணி இங்க உள்ள போனேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் விஷயத்துல நான் ஏற்கனவே ஒரு கண்டெய்னர் வந்து வச்சிருக்கேன். இப்ப இந்த கண்டெய்னர்ல என்னென்னலாம் வந்து இருக்கு, ஏன்னா நம்ம பார்த்துப்போம் விஎம் இருக்கு, விஎம் ஸ்கேல் செட் இருக்கு, கண்டெய்னர் இருக்கு, கண்டெய்னருக்குள்ள போர்டு இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம கண்டெய்னர் வந்து நீங்க குபர்நெட்டிஸ் படிச்சீங்கன்னா கண்டெய்னரை பத்தி டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, அது வரைக்கும் இல்லாட்டி அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அட்லீஸ்ட் நீங்க வந்து கண்டெய்னரையும் இது பண்ணும் அப்படிங்கிறத மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கீங்க. ஓகே, குபர்நெட்டிஸ் படிச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸ்லோவா இருக்கு. பழைய வியூக்கும் புது வியூக்கும் இதை பாக்குறீங்க. இப்போ இது உள்ள போய் அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபைண்டிங்ஸ் என்னென்னலாம் ஃபைண்டிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கும். இந்த சிவிஸ் எல்லாமே வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு காமிக்குது. ஓகே, இந்த பேக்கேஜஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணணும். இதுல எதெல்லாம் வந்து ஹை, எதெல்லாம் மீடியம், எதெல்லாம் லோ அப்படிங்கிறது நமக்கு காமிக்கும். இப்போ இந்த சிவிஸ்க்குலாம் ரன் பண்ணோம், நம்ம அதுக்கான பேச்சஸ் வந்து நம்ம ரன் பண்ணணும். அதே மாதிரி கிராஃப்ல வந்தோம்னா அட்டாக் பாத் வந்து இங்க வந்தாங்கன்னா இது வழியா என்னென்னலாம் அட்டாக் நடக்கும் அப்படிங்கிறது அட்டாக் பாத்துன்னு சொல்லுவோம். அந்த அட்டாக் பாத்தும் இதுல வந்து கிராஃபிக்கலாவும் நமக்கு காமிக்கும். சேம் இன்ஃபர்மேஷன் தான், பட் என்ன இருக்குன்னா கிராஃபிக்கலா நமக்கு காமிக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் என்ன நடந்துச்சு, எங்கேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, யார் என்ன பண்ணா அப்படிங்கிற டீட்டெயிலையும் நமக்கு காமிக்கும். ஸோ அதுதான் வந்து கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் கண்டெய்னரோட டீட்டெயில் வியூ நமக்கு இங்க கிடைக்கும். ஓகே, இப்போ இதுல என்ன கேள்வி அப்படின்னா இது எல்லாமே ஓகே, பட் இதை வந்து நான் ஆட்டோமேட் பண்ணணும். இந்த ரெக்கமெண்டேஷனை இப்போ எனக்கு வந்துச்சுன்னா இது உடனே நான் வந்து என்னோட இடத்துல சொல்லணும், அதுக்கு நான் ஆட்டோமேட் பண்ணணும். ஆட்டோமேட் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம். அதுக்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த அலர்ட்லாம் வந்துச்சுன்னா நான் வந்து போர்ட்டல்ல பார்க்கக்கூடாது. கேள்வி என்னன்னா நான் ஒரு தடவையும் அலர்ட் வந்தாக்கா அந்த அலர்ட்டை வந்து இந்த போர்ட்டல்ல வந்து தான் நான் பார்க்கணும்னு இல்லை, எனக்கு இமெயிலாவோ இல்லை வேற ஒரு மோடியமாவோ எனக்கு என்ன வரலாம், அந்த அலர்ட் வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னா எஸ், நீங்க பண்ண முடியுமான்னா பண்ணலாம். ஸோ அதுக்கு நமக்கு தேவை அப்படின்னா வந்து அதுக்கு நமக்கு ஒரு லாஜிக் ஆப் தேவை. லாஜிக் என்ன, நம்ம ஒரு லாஜிக் கிரியேட் பண்ணிட்டு அந்த லாஜிக் ஆப் நமக்கு தேவை. அந்த லாஜிக் ஆப்பை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், நாம அதை பண்ண முடியும். இப்போ நான் இங்க போயிட்டு லாஜிக் ஆப் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்க மேல போயிட்டு நான் லாஜிக் ஆப் கிரியேட் பண்ணேன்னா அங்க போய் நான் என்ன பண்ணலாம், ஒரு லாஜிக் ஆப்பை நான் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதுல போயிட்டு நான் ஒரு லாஜிக் ஆப் கிரியேட் பண்றேன் அப்படின்னா நான் வந்து எந்த ரீஜன் பேரு கன்சம்ஷன் ஓகே அப்படின்னு கொடுத்தாச்சு. கன்சம்ஷன் மாடல் ஓகே, கன்சம்ஷன் மாடல்ல நான் ஒரு லாஜிக் ஆப் மட்டும் கிரியேட் பண்ண போறேன். இப்போ லாஜிக் ஆப் கிரியேட் பண்ண அப்படின்னா எம்டிஎஃப்சி டெமோ அப்படின்னு போட்டுட்டு ஒரு லாஜிக் ஆப் கிரியேட் பண்ண அப்படின்னா பேசிக்கா எனக்கு ஒரு லாஜிக் ஆப் வந்துடும். இப்போ இந்த லாஜிக் ஆப்பை நான் கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகே, இங்க போயிட்டு லாஜிக் ஆப்ல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா லாஜிக் ஆப்புங்கிற செப்பரேட்டா ஒரு டாபிக், அதுக்கு வேணும்னா நம்ம இன்னொரு டாபிக் போயிட்டு அது ஃபுல் டீட்டெயில பார்ப்போம். பட் ஹை லெவலா நீங்க பாத்தீங்கன்னாலே இதுல என்ன சொல்றனோ அதுதான் அங்கேயும் வரும். ஓகே, இதுவும் நீங்க ட்ரை பண்ணி பாக்குறதுனால பாருங்க லாஜிக் ஆப்பை. ஓகே, பட் வந்து ஹை லெவலா பேசிக்கா கான்செப்ட் இதே தான். ஓகே, லாஜிக் ஆப் போனோம்னா இங்க டெவலப்பர் டூல் அப்படின்னு இருக்கு ரைட் சைட்ல, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அங்க லாஜிக் ஆப் டிசைனர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கிராஃபிக்கல்லையே நமக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷனை எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிறத பார்க்கறோம். ஓகே, ஓகே, இப்போ இங்கே தான் இருக்கு அப்ளிகேஷன் ஆட் ட்ரிகர். ஸோ நம்ம என்ன ட்ரிகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா பேசிக்கா இந்த இடத்துல
நமக்கு தேவையான ட்ரிகர் அப்படின்னா இது இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, இவ்வளோ தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸோடய இது இன்டிகிரேட் பண்ண முடியும், இதை வந்து நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த ஆப்பை வச்சு. பட் நமக்கு இப்போ தேவை என்னன்னா, நமக்கு தேவை டிஃபெண்டர் ஃபார் கிளவுட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், டிஃபெண்டர் அப்படின்னு அடிச்ச உடனே நமக்கு இந்த இடத்துல சர்ச் பண்ணி நமக்கு தேவையான டிஃபெண்டர் ஃபார் கிளவுட காமிக்கும். ஓகே, டிஃபெண்டர் ஃபார் கிளவுட் அலர்ட், டிஃபெண்டர் ஃபார் கிளவுட் ரெக்கமெண்டேஷன், டிஃபெண்டர் ஃபார் கிளவுட் ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. நமக்கு தேவை என்னன்னா, எனக்கு என்னெல்லாம் புதுசா ரெக்கமெண்டேஷன் வருதோ அதை மட்டும் எனக்கு சொல்லு அப்படிங்கிறத நம்ம கேட்கறது. ஸோ அப்போ ட்ரிகர் அப்படின்னு கொடுத்தோம்னாலே இந்த ட்ரிகர் வந்து இங்கே வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் அது கேட்கறது அப்படின்னா, டிஃபெண்டர் ஃபார் கிளவுட வந்து கனெக்ஷன் பண்ணோம்னா கனெக்ஷன் நம்ம பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்ணிட்டதுனால இருக்கு. செட்டிங்ஸ் என்னென்னலாம் செட்டிங்ஸ் வேணுங்கிறத டீட்டெயிலா இங்க பார்க்கலாம். ஓகே, இது கிளவுட். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டிஃபெண்டர் ஃபார் கிளவுட் வந்து இங்க ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதுக்கு மேல நம்ம பண்ண வேண்டியது எப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு ஆக்ஷன் கிரியேட் பண்ணணும். என்ன ஆக்ஷன் கிரியேட் பண்ணோம், நமக்கு தேவை என்னன்னா அவுட்லுக்கு இமெயில் அனுப்பணும். ஓகே, அவுட்லுக்கு இமெயில் அனுப்பணும். இப்போ இந்த அவுட்லுக்கு இமெயில் அனுப்பணும் அப்படின்னா, இங்கேருந்து வர்றத அவுட்லுக்கு ஆஃபீஸ் 365 ஒன்று அனுப்பணும். நான் வந்து சிம்பிளா எனக்கு தேவைங்கிறதுனால நான் என்ன பண்றேன், அவுட்லுக்கு ஒரு இமெயில் அனுப்புறேன். ஓகே, ஸோ இப்போ ஆஃபீஸ் 365 அனுப்பினாலும் ஆஃபீஸ் 365 அனுப்பலாம். ஓகே, இப்போ இங்கே போயிட்டு இதே போயிட்டு நான் ஆஃபீஸ் 365 அனுப்பணும் அப்படின்னு ஆஃபீஸ் விஷயங்களுக்காக ஆஃபீஸ் 365 அனுப்பினாலும் நான் இங்கேயும் என்ன பண்ணலாம், அதை நான் அனுப்பலாம். ஓகே, ஸோ நான் சிம்பிள் டெமோக்காக நான் என்ன பண்றேன், அவுட்லுக் எடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு தேவை வந்து இது இல்லை. தேவை இமெயில். ஒரு கிளிக்ல மாறிடுச்சு. ஓகே, இது நமக்கு தேவையில்லை. டெலிட் பண்ணிடுவோம். நமக்கு தேவை இது மட்டும்தான். இப்போ இந்த அவுட்லுக்ல நாம செய்ய வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு டூ அட்ரஸ் வேணும். ஓகே, ஸோ டூ அட்ரஸ் வந்து நம்ம கொடுத்துக்குவோம். யாருக்கு பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துக்குவோம். என்னோட அவுட்லுக் இமெயில் அட்ரஸ் கொடுத்துறேன்னு வச்சுக்கோமே. ஓகே, இப்போ சப்ஜெக்ட் வேணும். சப்ஜெக்ட் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னா வந்து ஆட்டோமேட்டிக்காவும் எனக்கு ட்ரிகர் ஆகணும். அதே நேரத்தில் எனக்கு எப்படி இருக்குன்னா, சப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து நான் வந்து அந்த சப்ஜெக்டை வந்து ஒரு எப்படி சொல்றது, ஏதோ ஒரு பேர் கொடுக்கணும் சப்ஜெக்ட்ல நான். ஓகே, ஸோ ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஓகே, ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு கூட நான் வந்து ஒரு பேர் கொடுக்கலாம். இங்க ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு கொடுத்துட்டேன். ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு அந்த ரெக்கமெண்டேஷன் எங்கேருந்து வருது அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ அதுக்கு ஒன்று நான் ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கலாம், இல்லை டைனமிக் கண்டென்ட் எடுக்கலாம். ஓகே, இல்லை ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். இப்போ இந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கிறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எனக்கு இங்கே தேவை என்ன, எனக்கு இதோட பேர் மட்டும் வேணும். இந்த பேர்ல எனக்கு டிஸ்பிளே நேமோ எதோ ஒன்று மட்டும் இருந்தால் போதும், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஸோ இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுடைய டிஸ்பிளே நேம் எனக்கு கிடைச்சா போதும். நான் அந்த டிஸ்பிளே நேம் இங்கே கொடுத்துட்டேன். அதே மாதிரி இங்கேயும் போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு என்ன ரெக்கமெண்டேஷன், என்ன சேஞ்ச், என்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே எனக்கு வேணும். அது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், எனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுக்கிறேன் நோட் பேட்ல. அதை நான் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனா எனக்கு இது சும்மா டெக்ஸ்ட் மட்டும்தான். ஆனா இது ஒண்ணுக்கும் எனக்கு என்ன வேணும், அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வேணும். நான் இங்க போயிட்டு என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் இங்க என்ன பண்ணலாம், எனக்கு கொடுக்கலாம். ப்ராப்பர்ட்டி டிஸ்பிளே நேம், ரெக்கமெண்டேஷனோட நேம் கொடு, அந்த ரெக்கமெண்டேஷனோட டிஸ்கிரிப்ஷன் என்ன வேணுமோ அந்த டிஸ்கிரிப்ஷனை கொடு அப்படின்னு நான் இங்க சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்கமெண்டேஷன் இருக்கு, ரெக்கமெண்டேஷனுடைய டிஸ்கிரிப்ஷன் மெட்டாடேட்டா. ஓகே, மெட்டாடேட்டா ஆஃப் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, metadata of the description, status,
அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, ஓகே, ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்டஸ் கோடு என்ன, ஓகே, அப்புறம் இந்த ரெக்கமெண்டேஷனோட லிங்க் என்ன, ஸோ ஒரு இதை ஒன்று எடுத்துக்கோமே. ஸோ ஒரு லிங்க், ஓகே, இது எல்லாமே எனக்கு இருக்கு. இப்போ இதை எடுத்துட்டு நான் என்ன பண்ண முடியும், இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்து இங்க கொடுக்க முடியும். ஓகே ஓகே ஸோ இது வரைக்கும் எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியும் முடிஞ்சிருச்சு, இந்த பேராமீட்டரும் முடிஞ்சிருச்சு, ரெக்கமெண்டேஷனும் முடிஞ்சிருச்சு. ஓகே, செட்டிங்ஸ், ஓகே, இவ்வளோதான். இதை நான் சேவ் பண்ணிடலாம். நீங்க சேவ் பண்ணிட்டா என்னுடைய இது என்ன ஆயிடுச்சு, லாஜிக் ஆப் ரெடி. ஓகே, என்னோட லாஜிக்கை நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி டிஃபெண்டர்ல இருந்து ஒரு ட்ரிகர் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு இமெயில் அனுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிக் மட்டும் சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு. இது லாஜிக் ஆப்புடைய வேலை இங்க முடிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், நேரடியா நாம இங்க டிஃபெண்டர் ஃபார் கிளவுடுக்கு வர போறோம். டிஃபெண்டர் ஃபார் கிளவுடுக்கு வந்துட்டு இதை வந்து ஆட்டோமேட் பண்ணணும். இந்த வந்து ஒர்க் ஃப்ளோவை வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ண போறோம். நேரம் இங்க வந்து என்ன பண்றோம், ஒர்க் ஃப்ளோக்கு வந்துட்டு இங்க ஆட் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன்ல டிஃபெண்டர் ஃபார், ஓகே, cloud, any name, okay, hyphen recommendation அப்படின்னு கொடுத்துறோம். ஓகே, கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் அதே வச்சுக்கோமே, அதே டிஸ்கிரிப்ஷன். ஸோ நம்ம எந்த சப்ஸ்கிரிப்ஷன் வேணுமோ எனி சப்ஸ்கிரிப்ஷன், எந்த ரிசோர்ஸ் குரூப்ல அது போகணும் அந்த ரிசோர்ஸ் குரூப், செக்யூரிட்டி அலர்ட்டா என்ன, இது டைப் என்ன, ரெக்கமெண்டேஷன் இஸ் அவர் டைப், ஓகே, அலர்ட் நேம், ஓகே, அதுவே செலக்ட் ஆயிடுச்சு. எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், எல்லாமே வச்சுக்கோ, இல்லை ஸ்பெசிஃபிக்கா வேணா ஸ்பெசிஃபிக்கா வச்சுக்கலாம், இல்லை எல்லாத்தையும் வேணாலும் வச்சுக்கலாம். சர்வீஸ் சிவியாரிட்டி அஃபெக்டட், ஓகே, என்னென்ன டைப்பு, லாஜிக் ஆப்ஸா என்ன, எந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குலாம் வேணும், எல்லா சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் வச்சுக்கலாம், இதுக்கு மட்டும்தான் வேணும்னா இதுக்கு மட்டும் வச்சுக்கலாம். அப்புறம் லாஜிக் ஆப் கேட்குது, இங்க வரும்போது நம்ம கிரியேட் பண்ண முடியா எம்டிஎஃப்சி ஃபார்டேமோ அதை கொடுத்து கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா பேசிக்கா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு இந்த லாஜிக் ஆப்ல இந்த பர்டிகுலர் ரெக்கமெண்டேஷன் இப்போ நான் ரெடி ஆயிடும். 5 minutes லேட்டர் போய் நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அவுட்லுக்ல இங்கேருந்து இமெயில் ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகி நமக்கு இந்தந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு, போய் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு சொல்லும். இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம எப்படி டிஃபெண்டர்ல இருந்து நம்ம லாஜிக் ஆப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம பார்த்தது. ஓகே, ஸோ அந்த இமெயில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் சேஞ்ச் எண்ட் பாயிண்ட், இன்ஸ்டலேஷன் ஆஃப் எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது இது நேற்று நான் பண்ணது. ஓகே, அது இமெயில் இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா இந்த இமெயில் வந்து ஈஸியா நமக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஓகே, எண்ட் பாயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் வர்ச்சுவல் மிஷின். இந்த வர்ச்சுவல் மிஷின்ல நீ வந்து ரெக்கமெண்டேஷன் சேஞ்ச், அந்த டைட்டில் என்னவோ அதோடைய டைட்டில், அதுக்கப்புறம் அதோடைய ஃபார்மேட் ரெக்கமெண்டேஷன் என்னென்ன இருக்கு, ஓகே, ஸ்டேட்டஸ் கோட் என்ன அப்ளிகபிள், இதை ஃபார்மேட் பண்ணணும்னா இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் நம்ம ஃபர்தரா ஃபார்மேட் பண்ணிக்கலாம். பிளஸ் எந்த பர்டிகுலர் அஷூர் ரிசோர்ஸ் வந்து நமக்கு இம்பாக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுடைய யூஆர்எல். ஓகே, ஸோ தட் யூ நோ எக்ஸாக்ட்லி விச் ரிசோர்ஸ் இஸ் ஆக்சுவலி கமிங். ஓகே, இதுதான் வந்து நம்மளுடைய அந்த பர்டிகுலர் விஷயத்தினுடைய இது. ஓகே, இது நமக்கு கண்டினியூவா நமக்கு ரிப்போர்ட்ல வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு டைப் ஆஃப் வேல நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். இன்னொரு டைப் ஆஃப் வேல எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம் இதே விஷயத்தை அப்படின்னா, நம்ம டைரக்டா வந்து என்விரான்மெண்ட் செட்டிங்ஸ் வந்தோம் அப்படின்னா, என்விரான்மெண்ட் செட்டிங்ஸ்ல நமக்கு ஒரு விஷயம் இருக்கு. அங்க போயிட்டு கவர்னன்ஸ் ரூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பேசிக்கா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கவர்னன்ஸ் ரூலை வந்து நம்ம செட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்க போயிட்டு கவர்னன்ஸ் ரூல் எடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன செய்யலாம் அப்படின்னா என்னுடைய ரூல் என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். ஓகே, இந்த பர்டிகுலர் ரூல் வந்தா இவங்களுக்கு அனுப்பு, இந்த பர்டிகுலர் ரூல் வந்தா இவங்களுக்கு அனுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்
ஒர்க் லோடு, ஓகே, எந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வேணும், ஓகே, ஸோ என்ன உங்களுக்கு நமக்கு தேவை, ப்ரியாரிட்டி என்ன, ஓகே, இதனுடைய இந்த ரூல் ஃபயர் ஆக வேண்டிய ப்ரியாரிட்டி என்ன, கண்டிஷன்ஸ் என்ன, ஓகே, சிவியாரிட்டி படி வேணுமா இல்லை ஸ்பெசிஃபிக் ரெக்கமெண்டேஷன் படி வேணுமா, ஓகே, இந்த ரெக்கமெண்டேஷன் படி வேணும் என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு யாருக்கு ஓனருக்கு வேணும் என்ன வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வந்தா மட்டும் சொல்லு, இல்ல எல்லாத்துக்குமே வேணுமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பை ஸ்பெசிஃபிக் ரெக்கமெண்டேஷன் செலக்ட் ஓனர், ஓனர் வந்து டேக் படி வேணுமா இமெயில் அட்ரஸ் படி வேணுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இமெயில் அட்ரஸ்னா என்ன இமெயில் அட்ரஸ், அந்த இமெயில் அட்ரஸ் கொடுக்கலாம். ஓகே, சாரிப்பா. ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். ஓனரோ டேகோ, டேக்னா என்ன மாதிரி டேக் வேணும், நம்ம டேக் படி போகணும் அப்படின்னா டேக் படியும் போகலாம். ஓகே, ஸோ இந்த டேக் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாம இதை கிரியேட் அப்படின்னு கொடுத்தோம்னா பேசிக்கா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே உனக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து நமக்கு ஃபுல்லாவே வந்து நமக்கு வந்து இங்க இருக்கும். ஓகே, ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்ரி தேர்ஸ்டே அது ரன் ஆகும். இந்த ரிப்போர்ட்ல போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரெக்கமெண்டேஷன் கவர்னன்ஸ் ரிப்போர்ட்ல அப்படிங்கிறதுல போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ரிப்போர்ட் வரும். இப்போ இதுல எதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ல இருக்கு, எத்தனை பெர்சன்டேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியா நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது அனதர் வே ஆஃப் கவர்னிங் அவர் என்விரான்மெண்ட். ஓகே, இதுதான் இன்னொரு டைப். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ சில பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்து, ஓகே இது எல்லாமே குட், பட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து இதை வந்து நான் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி டூலோட இன்டிகிரேட் பண்ணும். ஓகே, அப்படி நான் பண்ணணும்னா என்ன பண்றது? எக்ஸாம்பிள், இந்த பர்டிகுலர் கவர்னன்ஸ் எல்லாமே இருக்கு, உங்க டேட்டா எல்லாமே இங்க வருது, பட் எனக்கு தேவை என்ன அப்படின்னா, இது எல்லாமே ஒரு தேர்ட் பார்ட்டி டூலுக்கு எனக்கு போகணும் அப்படின்னா, எஸ், இன்னொரு டூலோட இன்டிகிரேட் பண்ணலாமான்னா எஸ் யூ கேன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ளங்கோ இல்ல வந்து எலாஸ்டிக் சர்ச்சோ இல்ல வேற ஏதோ டூல் வச்சிருக்காங்க அப்படின்னா, பெரிய கம்பெனிஸ்ல நான் வேற டூல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டூலுக்கு இந்த டேட்டா எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து கண்டினியூவஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு பேரு. அந்த இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ட்ரஸ்டட் சர்வீஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நாம ஈவெண்ட் ஹப்போ இல்லது வந்து லாக் அனலிட்டிக்கோட தேர்ட் பார்ட்டியோட இன்டிகிரேட் பண்றதோ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருந்து பண்ண முடியும். அதுவும் இங்க பாசிபிள் இருக்கு. ஸோ இன்னொன்னு வந்து இங்க நடக்கிறது எப்படி நடக்குது அப்படின்னு நான் சிமுலேட் பண்ணி பார்க்கணும், ஒரு சின்ன ஒரு வியூ மாதிரி நான் பார்க்கணும் அப்படின்னா பார்க்க முடியுமா அப்படின்னா எஸ், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அலர்ட், செக்யூரிட்டி அலர்ட்ஸுக்கு அப்படின்னு வந்தோம்னா, இந்த செக்யூரிட்டி அலர்ட்ல சாம்பிள் ரெக்கார்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண முடியும். இங்க பாத்தீங்களா சாம்பிள் அலர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு, இந்த சாம்பிள் அலர்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சாம்பிள் அலர்ட் கிரியேட் பண்ணி இதை வந்து கிரியேட் சாம்பிள் அலர்ட் அப்படின்னு போட்டோம்னாலே நமக்கு இந்த மாதிரி சாம்பிள் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே கிரியேட் ஆயிடும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், ஜஸ்ட் ஃபார் ட்ரையல் பர்பஸ் ஒன்லி. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் வந்து புஷிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுது, இதோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம செக்யூரிட்டி அலர்ட்ல போயிட்டு இது என்ன நடந்திருக்கு, இது சாம்பிள் அலர்ட் தான், பட் நடந்தா என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுல இந்த மீட்ரே அட்டாக் அப்படின்னு டாக்டிஸ் அப்படின்னு ஒரு இருக்கு. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு. இது வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட். ஓகே, எல்லா கம்பெனிஸுமே இது ஃபாலோ பண்ற ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த டாக்டிஸ்ல வந்து அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்ட்ல ஓகே, ஸோ ஒன்னொன்னுக்கும் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா,
இப்போ இந்த ஸ்டாண்டர்டுக்கு இப்படி வந்தோம் அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு உள்ள போய் நம்ம பார்த்தோம்னா இந்த இதுல அவங்க ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது டெக்னிக்ஸ்ல வந்து என்னென்னலாம் இனிஷியல் ஆக்சஸ் வந்துச்சுன்னா அது எந்த கேட்டகரியில வருது, எதெல்லாம் வரும், எக்ஸிகியூஷன் என்ன, பெர்சிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். சைபர் செக்யூரிட்டில யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, இந்த ஸ்டாண்டர்ட்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. அப்போ நாம என்ன சொல்றோம்னா, பேஸ்ட் ஆன் தட் பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் this specific action fall into collection category. கலெக்ஷன் என்ன, இங்க பாருங்க கலெக்ஷன் இருக்கா, இந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்றோம். சோ நாம கண்டுபிடிக்கிற விஷயத்தையும் நாம இங்க என்ன பண்றோம்னா இந்த அலர்ட்ல நாம இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸோடையும் மேட்ச் பண்ணி நாம காமிக்கிறோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும் இங்க நடக்கிற ஒரு ஆக்ஷன்ஸையும் நம்ம என்ன பண்றோம், நாம இந்த ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல எந்த இடத்துல அது வருது அப்படிங்கிறதையும் நாம இந்த இடத்துல நாம கிளியரா சொல்லிடுவோம். அந்த மீட்டரே பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரீ அட்டாக்ல வருது, இது எக்ஸிகியூஷன்ல வருது, இது டிஃபென்ஸ்ல வருது அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து மீட்டரேல வந்து எந்த ஈவெண்ட்டுக்கு வருது அப்படிங்கிறதையும் நம்ம இங்க காமிக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து செக்யூரிட்டியில இருக்கவங்களுக்கு வந்து ரியலி ஹெல்ப்ஃபுல் இன்ஃபர்மேஷன். அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறத அவங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. ஓகேயா, சாரி நான் அதை கிளிக் பண்ணாலே வெளியாயிடுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த அட்டாக். இந்த அட்டாக்கை வந்து நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து இந்த மாதிரிலாம் எப்படிலாம் அட்டாக் வரும் அப்படிங்கறத வந்து சிமுலேட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம இங்க போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இந்த இது இருக்கு. ஓகே, இதை வந்து நான் வந்து அட்டாக் மேப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா இந்த இடத்துல எந்தெந்த கண்ட்ரில இருந்தெல்லாம் அட்டாக் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல எல்லாமே காமிக்கும். என்னோடதுல ஒண்ணுமே இல்லைங்கிறதுனால இங்க காமிக்கல. யூஸ்வலா என்னன்னா இது எந்த கண்ட்ரில இருந்து வந்துச்சு, என்ன வந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயில நம்ம என்ன பண்ண முடியும், மேப்ல நாம பார்க்க முடியும். ஓகே, ஸோ அந்த மேப்ல வந்து எனக்கு நடந்துச்சுன்னா எனக்கு என்ன நடந்திருக்கு, எந்த கண்ட்ரில இருந்து வந்திருக்காங்க என்னங்கிறதே நம்ம மேப்ல பார்க்க முடியும். இப்ப இந்த ரூல் எல்லாமே இருக்கு. இந்த ரூல் எல்லாமே நான் சஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா, சஸ்பென்ஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணலாம், இந்த ரூலை நான் சஸ்பென்ஸும் பண்ணலாம். இந்த ரூல் பர்டிகுலர் ரூல் எனக்கு வேண்டாம், நான் சஸ்பென்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நான் அந்த ரூலை சஸ்பென்ஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு இது வந்து ரியல் ரூலா இருந்தா இந்த இடத்துல வரும், நான் என்ன பண்ணலாம், அந்த ரூலை வந்து சஸ்பென்ஸ் பண்ணலாம். என்னோட வந்து சாம்பிள் ரூலுங்கிறதுனால இங்க எனக்கு தெரியல. ஓகே, இது ஸோ அதே மாதிரி வந்து அலர்ட் ஒர்க் புக். இந்த அலர்ட் ஒர்க் புக்கு வந்தோம் அப்படின்னா இங்க என்னென்னலாம் அலர்ட் நடந்திருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாவுமே இந்த அலர்ட் ஒர்க் புக்லயும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மீடியம் என்ன, ஹை ரிசோர்சஸ் என்ன, சிவியாரிட்டியில் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இங்க உங்களுக்கு தெரியும். ஓகே, என்ன மாதிரி அட்டாக்ஸ், அந்த மீட்ரே ஃப்ரேம் ஒர்க்ல என்ன அட்டாக்ஸ்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இங்க கேட்டகரைஸ் பண்ணி ஒன்னையும் நாம பார்த்துக்கலாம். இது ஜஸ்ட் அ ஒர்க் புக். ஓகே ஓகே, இது வந்து அட்டாக் ஃப்ரேம் ஒர்க் பொறுத்த வரைக்கும். அதே போல இப்போ நாம ஒர்க்லோடுக்கு அப்படின்னு வந்தப்போ ஒர்க்லோட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வரும்போது இந்த ஒர்க்லோட் ப்ரொடெக்ஷன்ல பேசிக்கா இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஜஸ்ட் இன் டைம் ஆக்சஸ். இப்போ இந்த விஎம் வந்து எனக்கு வந்து அட்மின் ஆக்சஸ் இருக்கு, ஆர்டிபி ஓப்பன் ஆகக்கூடாது, ஒன்லி ஸ்பெசிபிக் டைமுக்கு தான் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இங்க வந்து இந்த பர்டிகுலர் நாட் கான்ஃபிகர்னு இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் விஎம்க்கு நான் என்ன பண்ணலாம், போயிட்டு எனேபிள் ஜஸ்ட் இன் ஆக்சஸ் அப்படின்னு ஜஸ்ட் இன் டைம் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த பர்டிகுலர் விஎம்க்கு மட்டும் நான் என்ன பண்ண முடியும், இந்த ஹவர்ஸ்ல 222 ஹவர்ஸ் இன்ட்டு 422 இந்த போர்ட் மட்டும் நான் என்ன பண்ணுவோம் 3 ஹவர்ஸ் மட்டும் தான் ஆக்சஸ் கொடுக்க முடியும். இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் கொடுக்க முடியாது. யாராவது வந்து இதை கேட்டாங்கன்னா எனக்கு என்ன பண்ணணும்னா ஈச் டைம் வந்து அப்ரூவலுக்கு வரும், நான் அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் டைம்ல இருந்து என்ன ஆகும், அந்த போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, 3 ஹவர்ஸ்னா எப்போ நான் எனேபிள் பண்ணி என்ன டைம் கொடுக்குறேனோ அந்த டைம்ல இது மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒர்க்கு அந்த போர்ட் வந்து டிசேபிள் ஆயிடும். ஸோ அந்த வேலை நான் என்ன பண்ண முடியும், இதை வந்து என்னோட ரிசோர்ஸஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி என்னுடைய விஎம்க்கு என்னென்ன வல்லபிலிட்டி சொல்யூஷன்ஸ் இருக்கு இல்லையா அப்படிங்கிறதையும் நான் இங்க வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏற்கனவே இது வந்து நான் உங்களுக்கு வந்து இன்னொரு இடத்துல டெமோ பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ ஜஸ்ட் வியூ மட்டும் காமிக்கிறேன், சேம் தான், அதே தான் இதுவும். ஸோ ஃபிக்ஸ் அப்படின்னு போட்டோம்னா இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வேணுமோ அந்த இதுதான் நமக்கு காமிக்கும். ஓகே, ஸோ இது வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட். அதே மாதிரி கண்டெய்னர் ஸ்கேனிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நாம வந்து
கண்டெய்னர் படிக்கிறோம் அப்படின்னா கண்டெய்னர் படிக்கும்போது தெரியும். இந்த கண்டெய்னர்ல தான் வந்து இது வந்து கண்டெய்னர் ரிஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நம்ம வீட்டுல எல்லா பொருளும் ஒரு ஸ்டோர் ரூம்ல வச்சு நமக்கு தேவையானது அங்கேயிருந்து மட்டும் எடுப்போமோ, அதே மாதிரி நமக்கு தேவையான இமேஜஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, கிளவுட், அதாவது கண்டெய்னர் இமேஜஸ். அந்த இமேஜஸ் எல்லாமே எங்க இருக்கும்னா இந்த கண்டெய்னர் ரிஜிஸ்ட்ரியில தான் இருக்கும். அப்போ இந்த ரிஜிஸ்ட்ரியிலேயே போகக்கூடிய இந்த கண்டெய்னருக்கு வந்து வல்னரபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, அதுதான் வந்து இந்த கண்டெய்னர் வல்னரபிலிட்டி ரிஜிஸ்ட்ரி அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது. இப்போ இந்த பர்டிகுலர் கண்டெய்னர் ரிஜிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய அந்த இமேஜஸ், 2 இமேஜ் இருக்கு. இந்த 2 இமேஜ்ல இந்த ஹலோ வேர்ல்டுங்கிற இமேஜுக்கு 55 வல்னரபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர்ல என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து இது நமக்கு இப்போ லிஸ்ட் பண்ணி காமிக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய போர்ட்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ரெஜிஸ்ட்ரியை பத்தி நாம பாக்குறது. ஓகே ஓகே, எல்லா ரெஜிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர்ல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இது அதை கண்டுபிடிக்கிறதுக்கான டூல். ஓகே, இந்த பர்டிகுலர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிறது. அதே மாதிரி விஎம், நம்மளுடைய எஸ்கியூஎல்ல எதுவும் வல்னரபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா எஸ்கியூஎல் வல்னரபிலிட்டிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வல்னரபிலிட்டிஸோடது. அப்புறம் ஃபைல் இன்டிகிரிட்டி மானிட்டரிங். இந்த ஃபைல் இன்டிகிரிட்டி மானிட்டரிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபைல், சில ஃபைல்ஸ் மட்டும் சேஞ்சஸ் நடந்தா, இப்போ நீங்க ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு விஷயமோ இன்டிகிரேட் பண்ணிருக்கீங்க, இல்ல ஒரு இதுவே பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல ஏதாவது டெம்பர்மெண்ட்டோ ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு தெரிவிக்கணும். அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து இந்த ஃபைல் இன்டிகிரிட்டி மானிட்டரிங்கிறத எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபைல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லாக் அனலிட்டிக் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய லாக் டேட்டா, அதாவது ஒருத்தன் உள்ள வர்றான், வந்து சில ஆக்டிவிட்டிஸ் பண்றான், அந்த ஆக்டிவிட்டிஸ் என்ன ஆகுதுன்னு அந்த லாக் அனலிட்டிக் டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகுது. அவன் ரொம்ப கில்லாடி, அவன் என்ன பண்ணலாம், நேரா போய் அது லாக் அனலிட்டிக்ல போய் இருக்கக்கூடிய அந்த லாகையும் எடுத்துட்டு வெளியில போயிடலாம். ஓகே, அப்படி போனான்னா இந்த இடத்துல போய் இந்த ஃபைல் இன்டிகிரிட்டியை நம்ம எனேபிள் பண்ணி வச்சிருந்தோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு சொல்லும். அதன் வழியா நம்ம என்ன பண்ண முடியும், நாம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஒரு சிம்பிள், உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாட்டுல ஒரு பேங்க்ல ஓகே ஒருத்தன் வந்து என்ன பண்ணா அப்படின்னா ஒரு ஃபாரின் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு, அதுவும் ₹1 ₹2 இல்ல, ஃபியூ ஹண்ட்ரட் மில்லியன் ஓகே டாலர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணி, அவன் ரொம்ப கிளாடி அழகா பண்ணியிருக்கான். பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வந்து பண்ணிட்டு அவன் போயிருந்தா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அவன் என்ன பண்ணுவாங்கன்னா ரீகன்சலேஷன் சொல்லுவாங்க. அதாவது டெய்லி நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கும் அவங்க பேங்க்ல நடந்ததுக்கும் இன்னொரு பேங்க்ல இருந்து வந்ததுக்கு வெளியில எனக்கு இந்த டிரான்சாக்ஷன் வந்துச்சுன்னு சொல்லுவான் பாத்தீங்களா, அந்த டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ரெண்டையும் வந்து ரீகன்சைல் பண்ணுவாங்க. அது ரெண்டும் மேப் ஆனா மட்டும்தான், டேலி ஆனாதான் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ல வந்து செட்டில் பண்ணுவாங்க. இவன் என்ன பண்ணிருக்கான்னா இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். ஓகே, பண்ணிட்டு பண்ணவன் விட்டுருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. போய் என்ன பண்ணிருக்கான், அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ண டேட்டாவை டெலீட் பண்ணிட்டான். அங்கேயிருந்து ரீகன்சைல் வரும்போது அங்கேயிருந்து 2 டிரான்சாக்ஷன் வந்திருக்குன்னு சொல்லுது, இங்க இல்லைங்குது. அப்போ அது சம்திங் ஹேப்பன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது மாதிரி நாம என்ன பண்ணலாம்னா ஃபைல் இன்டிகிரிட்டி செக்ல வந்து நாமளும் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஒரு ஃபைலை வந்து மானிட்டர் பண்ணி அந்த ஃபைல்ல எதுவும் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அந்த சேஞ்சஸை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மேப். இந்த நெட்வொர்க் மேப் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய வியூ கொடுக்கும் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு. இப்போ இந்த நெட்வொர்க் மேப்ல போயிட்டு நாம டிராஃபிக் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இங்க நம்ம வந்தோம் அப்படின்னா பேசிக்கா நம்மகிட்ட இருக்கக்கூடிய டிராஃபிக்ஸுக்கு வந்து என்னென்னலாம் டிராஃபிக் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இங்க தெரியும். இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா வீநெட்டும் இங்க நமக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த வீநெட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீநெட்ல எத்தனை சப்நெட் இருக்கு அப்படிங்கறது எனக்கு காமிக்குது. ஓகே, அந்த சப்நெட்ல எத்தனை விஎம் இருக்கு அப்படிங்கறத எனக்கு காமிக்குது. ஒரு சிங்கிள் வியூல நான் என்ன பண்ண முடியும், என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் எல்லா சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா வீநெட்டையும் பார்க்க முடியும். அந்த வீநெட் எதோடலாம் கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கிறது என்னால பார்க்க முடியும். டிராஃபிக் ஃப்ளோவும் என்னால கண்டுபிடிக்க முடியும். இப்ப இதுக்கும் கனெக்ஷன் பியரிங் இருந்துச்சுன்னா இதுக்கும் ஒரு பியரிங் கனெக்ஷன் காமிக்கும்.
ஸோ அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே என்னால பார்க்க முடியும். பார்த்து நான் என்ன பண்ணலாம், ஆஸ் அ நெட்வொர்க்கிங் பர்சன், செக்யூரிட்டி பர்சன் நான் என்ன பண்ண முடியும், என்னோட என்விரான்மெண்ட்டை என்னால கவர்ன் பண்ண முடியும். ஓகே. அப்புறம் அதே மாதிரி ஐஓடி செக்யூரிட்டி, ஏபிஐ செக்யூரிட்டி, இது எல்லாமே இதுல இருக்கு. இது இல்லாம டேட்டா செக்யூரிட்டி அப்படின்னு பார்க்க போனோம்னா, இந்த டேட்டா செக்யூரிட்டியில நம்ம கிட்ட ஒரு சென்சிட்டிவ் டேட்டா இருக்கு அப்படின்னா, அந்த சென்சிட்டிவ் டேட்டாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி பண்றது அப்படிங்கறது நம்ம சென்சிட்டிவ் டேட்டாவில் இங்க நம்ம கொண்டு வரலாம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜ் சென்சிட்டிவ் டேட்டா செட்டிங்ஸ், இங்க போயிட்டு நாம சென்சிட்டிவ் டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஹைலைட் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபைனான்ஸ் ரிலேட்டட் டேட்டா. ஓகே. ஃபைனான்ஸ் ரிலேட்டட் டேட்டால போய் பார்த்தோம் அப்படின்னா, ஃபைனான்ஸ் ரிலேட்டட் டேட்டால கிரெடிட் கார்டு நம்பர், ஓகே, டெபிட் கார்டு நம்பர், ஸ்விஃப்ட் கோடு, ஓகே, பேங்கிங் நம்பர், இது எல்லாமே நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்லயோ எந்த டாக்குமெண்ட்ல இருந்தாலும் கண்டுபிடிச்சிடும். ஓகே. ஸோ நீங்க ஒரு கிரெடிட் கார்டு நம்பர்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் ஒரு வேர்டாவோ எக்ஸலாவோ இல்ல பிடிஎஃபாவோ ஏதோ ஒரு ஃபார்மேட்ல சேவ் பண்ணி உங்களுடைய பிளாக் ஸ்டோரேஜ்லயோ டேட்டா பேஸ்லயோ வச்சிங்கன்னா உடனே என்ன பண்ணும், அது கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லிடும். ஓகே. இது எல்லாமே இருக்கு அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லும். ஸோ அதே மாதிரி பிஐஏ இன்ஃபர்மேஷன், அதாவது பர்சனல் ஐடென்டிட்டி அண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ அதுவும் நமக்கு என்ன ஆகும், கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லும். ஓகே. ஸோ ஆஸ்திரேலியா செக்யூரிட்டி நம்பர், ஒரு நாட்டினுடைய நம்பரையும் நமக்கு இங்க என்ன பண்ணும், ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருந்துச்சுன்னா அதையும் நமக்கு கண்டுபிடிச்சு சொல்லும். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் நம்மளால என்ன பண்ண முடியும், இங்க இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை நம்மளுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லயோ வேற எங்க வச்சிருந்தாலும் நம்ம எடுத்து ஈஸியா நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் இருந்தாலும் நமக்கு இங்க வரும். இப்போ பாத்தீங்கன்னா டேட்டா ஹைலி சென்சிட்டிவ் டேட்டா 19 அலர்டட் ரிலேட்டட் அலர்டட் இருக்கு. இப்போ போய் நம்ம இந்த செக்யூரிட்டி அலர்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல என்ன மாதிரியான அலர்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத இங்க காமிக்கும். ஓகே. சி அன்யூஷுவல் நம்பர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இப்போ அன்யூஷுவலா ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் இருக்கு உங்க ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல அப்படின்னு நமக்கு இங்க சொல்லுது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது எல்லாத்தையுமே இந்த டேட்டா செக்யூரிட்டி, அதாவது டேட்டா லெவல் செக்யூரிட்டியில நாம கண்டுபிடிக்க முடியும். ஓகே. இதுதான் டேட்டா லெவல் செக்யூரிட்டியில நம்ம பாக்குறது. ஓகே. ஸோ இது இல்லாம நம்ம இன்னும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஃபயர்வால் மேனேஜர், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபயர்வால் ரூல்ஸ், ஃபயர்வால் நெட்வொர்க் ரிலேட்டட் ரூல்ஸ், நம்மளுடைய விநெட் எல்லாமே ஃபயர்வாலுக்கு கீழே வருதா, எதெல்லாம் வரல, ஹப் கவரேஜ் என்ன, ஃபயர்நெட் என்ன கவரேஜ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நாம ஒரு சிங்கிள் பிளேசஸ்ல நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க பண்றது எல்லாமே செக்யூர் ஆயிருக்கா எப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டூல்ஸ்ல இருந்து நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டெவாப்ஸ் செக்யூரிட்டிலையும் என்னென்னலாம் வருது அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் அஜூர் டெவாப்ஸோட வேணுமா இல்ல கிட்டபோட வேணுமா அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போய் நான் கனெக்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்க நமக்கு கனெக்டர் இருக்கும். இந்த கனெக்டர்ல 3 டைப் ஆஃப் கனெக்டர் இருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன். டெவாப்ஸ் கனெக்ட், அதாவது கிட்ஹப் கனெக்டர் இருக்கு, டெவாப்ஸ் கனெக்டர் இருக்கு, கிட் லேப் கனெக்டர் இருக்கு. இது 3மே டெவாப்ஸ் டூல்ஸ். இந்த 3 டூல்ல நீங்க எதை சூஸ் பண்ணாலும் அதுவும் நம்ம டைரக்டாவே பண்ண முடியும். அது இல்லாம இன்னும் 2 பண்ணலாம்னு சொன்னேன். AWS அக்கௌண்டோ GCP அக்கௌண்டோ நம்ம கிட்ட இருந்தா அந்த 2 அக்கௌண்ட்டையும் நம்ம என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம். டிஃபெண்டர் ஃபார் கிளவுட் ஃபார் ஆல் கிளவுட்ஸ் பிளஸ் டெவாப்ஸ் அதுக்கும் சேர்த்து இருக்கிறதுனால அதுவும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகே. ஸோ இதுதான் நம்ம பாக்குறது. இது இல்லாம சில விஷயங்கள் எனக்கு டைரக்டா டெமோ பண்ண முடியாது, ஏன்னா அது நிறைய ரிசோர்சஸ் நிறைய தேவைப்படும் இல்லையா. அது நான் ஸ்கிரீன்ஷாட்ல வச்சிருக்கேன், காமிக்கிறேன். இப்போ இதுல இன்னொன்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா கிளவுட் செக்யூரிட்டி எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் நமக்கு ஒரு விஷயத்தை ஈஸியா கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கும் ஈஸியா பண்றதுக்காகவும் ஒரு விஷயம். ஓகே. ஸோ இது என்ன பண்ணிருக்காங்கன்னா பேசிக்கா பாத்தீங்கன்னா இங்க சில ப்ரீ டிஃபைன்டு கொரிஸ் எழுதி வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த கொரிஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட் எக்ஸ்போஸ் VM எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னா ஓப்பன் கொரி அப்படின்னு கிளிக் பண்ணோம்னாலே அந்த கொரி நமக்கு இங்க UIல வரும். இப்போ இதை போய் நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த சர்ச்ல நம்ம என்ன பண்ண முடியும், அந்த கொரியில நமக்கு என்னென்னலாம் வந்திருக்கோ அந்த இன்டர்நெட் எக்ஸ்போஸ் VM என்னவோ அந்த VM எல்லாத்தையுமே நம்ம இங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
ஓகே, இந்த விஎம்லாம் வந்து இன்டர்நெட் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ இதே வந்து ஒரு லைன் தான் எழுத முடியுமா அப்படின்னா இல்ல, காம்ப்ளெக்ஸ் கொரிஸும் நம்ம இதுல கொஞ்சம் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இங்க போயிட்டு ஏபிஐயோ இல்ல வந்து கண்டெய்னர் இமேஜ் ரைனிங் ஹைலி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி அண்ட் ஃபங்க்ஷன் ஆர் ஃபங்க்ஷன் இது எல்லாமே போட்டு நான் என்ன பண்ண முடியும், இதுவும் என்னால பண்ண முடியும். அப்போ கொரி பில்டரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண முடியும், யூஐ பேஸ்ட் கொரியை நான் இங்க எழுத முடியும். ஓகே, இது இருந்துச்சுன்னா நமக்கு இங்க ரிசல்ட் வரும். ஓகே, ஸோ இதை நான் கொரி பில்டர்ல போயிட்டு நான் வந்து இது 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 டெம்ப்ளேட் எப்படி இருக்கு, இது என்ன பண்ணணும் அப்படின்னா டெம்ப்ளேட்டாவும் நான் வந்து இது பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு ஆப்ஷன் நமக்கு. ஸோ இது இல்லாம ஒர்க் புக் இருக்கு. லாட் ஆஃப் ஒர்க் புக்ஸ் இங்க இருக்கு. இந்த ஒர்க் புக்கை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இன்னும் பல விஷயங்கள் நம்ம இங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஒர்க் புக்ல வந்து இப்போ இந்த நான் டிஃபெண்டரை எனேபிள் பண்றதுனால எனக்கு என்ன காஸ்ட் ஆகும், மந்த்லி காஸ்ட் என்ன ஆகும், எவ்வளோ எனக்கு காஸ்ட் வரும் அப்படிங்கிறதையும் நாம இந்த காஸ்ட் எஸ்டிமேட்டரை வச்சு நம்ம டிஃபெண்டர் ஃபார் கிளவுடைய எனேபிள்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த காஸ்ட் எனேபிள்மெண்ட், இந்த காஸ்ட்ல எதுக்கு எவ்வளவு காஸ்ட் வரும், டிஃபெண்டர் பிளான் 1 போட்டா எவ்வளவு வரும், 2 இருந்தா எவ்வளவு வரும், ஓகே, மந்த்லி காஸ்ட் என்னோட ரிசோர்ஸஸுக்கு எகெயின்ஸ்டா என்ன வரும் அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து ஒர்க் புக்கு. ஒர்க் புக்ல நிறைய ஒர்க் புக் இருக்கு. ஒரு ஒர்க் புக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ டெவாப் செக்யூரிட்டி, ஏபிஐ செக்யூரிட்டி, பெர்மிஷன் மேனேஜ்மெண்ட், ரான்சம் வேர் எல்லாமே இந்த ஒர்க் புக் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒர்க் புக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வந்து இந்த பவர் பாயிண்ட்ல உங்களுக்கு அந்த இன்னொரு சில விஷயங்கள் வந்து என்னால் இங்கே டெமோ பண்ண முடியாத விஷயங்கள் ஸ்கிரீன்ஷாட்டாக எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் பவர் பாயிண்ட்ல உங்களுக்கு காமிச்சிடுறேன். காமிச்சிட்டா என்னையோட கிளாஸஸ் வந்து என்னையோட இது வந்து செஷன் வந்து நமக்கு முடிஞ்சிடும். ஓகே, ஸோ லெட்ஸ் பவர் பாயிண்ட் லோட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுல தான் வந்து நம்ம இந்த டேட்டா சென்சிட்டிவ் டேட்டா டிஸ்கவரி அப்படின்ற சொல்லி இது வந்து டிஃபெண்டர் ஃபார் சிஎஸ்பிஎம் உடைய ஒன் ஆஃப் த விஷயம் இல்லை. இப்போ நாம அங்க போயிட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, நம்மளுடைய என்விரான்மெண்ட்ல எவ்வளோ டேட்டா வந்து நமக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ அந்த டேட்டாவில் நம்ம பார்க்கும்போது data aware security portion, sensitive data threat detection, sensitive data discovery. பேசிக்கா நம்ம டிஸ்கவர் பண்ணிட்டோம்னாலே நம்ம எப்படி வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்மளுடைய என்விரான்மெண்ட்ல கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனோ இல்லை வந்து சோஷியல் செக்யூரிட்டி நம்பரோ இல்லை அப்படி இல்லை வந்து ஒரு கம்பெனியோட சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனோ இருந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்றது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். அதுக்கு தான் நம்ம அந்த டேட்டா செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு போர்ஷன் இருக்கு. அதுல நம்ம ரூல் செட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுடைய டேட்டா வந்து நம்மளுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் விழும்போது அது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சு நம்ம சொல்ல முடியும். ஸோ இது வந்து Azure நேட்டிவ் செக்யூரிட்டி பில்டின்னாவே இருக்கு. ரீச் இன் டிடெக்ஷன் சுட்ஸ், ரெஸ்பான்ஸ் அட் ஸ்கேல், சென்ட்ரலைஸ் அண்ட் இன்டிகிரேட்டட். ஓகே, ஏன்னா ரெஸ்பான்ஸ் அட் ஸ்கேல் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியுது வந்து பாலிசி அவர் வச்சிருக்கிறதுனால நம்ம ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்கேலா புதுசா வர எல்லா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குமே நம்ம ஆட்டோமேட்டிக்காவே அப்டேட் பண்ண முடியும். சென்ட்ரலைஸாவே நம்ம எல்லாத்தோடையுமே பார்க்க முடியும். 100 ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருந்தாலும் நம்ம ஒரே இடத்துலயே பார்த்தலாம். ஓகே, ஸோ அது ஒன்று. அடுத்து வந்து SQL சர்வர் பொறுத்த வரைக்கும் SQL சர்வர்ல வந்து 3 டைப் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இந்த எல்லாத்துக்குமே இருக்கு அப்படின்னு பார்த்தோம். பாஸ் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் SQL டேட்டாபேஸ், மேனேஜ் இன்ஸ்டன்ஸ், SQL எலாஸ்டிக் பூல், டெடிகேட்டட் SQL இன்ஸ்டன்ஸ், இது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும். அதே மாதிரி IISலயும் நம்ம பண்ண முடியும். ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ்ல வந்து MariaDB, MySQL, PostgreSQL அதுக்கும் பண்ண முடியும். காஸ்மோஸ் டிபிக்கும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அந்த த்ரெட் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இது என்ன மாதிரி த்ரெட்ஸ் எல்லாம் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து இதுல இருக்கக்கூடியதுல வந்து SQL இன்ஜெக்ஷன் அட்டாக்கு, ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கு, அன்யூஷுவல் டேட்டா எக்ஸ்ஃபில்ட்ரேஷன், சஸ்பீசியஸ் அக்சஸ் ஃபார் த கொரி. இப்ப யாராவது ஒரு சஸ்பீசியஸ் கொரியோ ஒருத்தவங்க வந்து ஒரு டேபிளே டிராப் பண்ணிட்டு போறாங்க, இல்ல வந்து ஒரு டேபிளை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ண முடியும், அதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் இந்த பல்வேறு கொரிஸ் இருக்கு. SQL இன்ஜெக்ஷன் இருக்கு, வல்னரபிலிட்டி இன்ஜெக்ஷன் கொரி இருக்கு, அனானிமஸ் ஆட்டோமேட்டட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஒரே நேரத்துல ஹியூஜ் டேட்டா எடுக்கிறது. அப்புறம் வந்து அன்யூஷுவல் லொகேஷன், நம்ம ஆஃபீஸே அங்க இருக்காது, அங்கேருந்து அக்சஸ் பண்ணுவாங்க. சஸ்பீசியஸ் IP, ஓகே, டேட்டா சென்டர்ல
அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, ரைட்? இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈஸியா பண்ண முடியும். இது எல்லாமே வந்து அந்த மெட்ரியோடைய ஃப்ரேம் ஒர்க்கு கீழே நம்ம டாக்குமெண்ட் பண்ணியும் காமிக்கிறோம். ஸோ இது வந்து சிம்பிளா ஒன் கிளிக்ல நம்ம எனேபிள் பண்ணிட்டு போயிடலாம். இந்த டேட்டாபேசஸ் எல்லாத்துக்குமே ஒரு டேட்டாபேசஸ்க்கும் நம்ம செப்பரேட்டா எனேபிள் பண்ணலாம். ஸோ அது இல்லாம டிஃபெண்டர் ஃபார் கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் ஏகேஎஸ்க்கும் ஏசிஆர் அஜூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரிக்கும் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ரெஜிஸ்ட்ரியும் நம்ம வந்து கவர்ன் பண்ண முடியும். இந்த நோடு, அதாவது இங்க இருக்கக்கூடிய ஏகேஎஸ் நோடும் நம்ம என்ன பண்ண முடியும், கவர்ன் பண்ண முடியும். ஓகே, ரெண்டையுமே நம்ம வந்து கவர்ன் பண்ணி நம்ம காமிக்கலாம். அது இல்லாம ஏபிஐ ஃபார் டிஃபெண்டர் ஃபார் ஏபிஐ. இப்போ ஏபிஐ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கு. இப்போ ஏபிஐனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சதான் ஏபிஐ மேனேஜ்மெண்ட்ல வந்து நம்ம வந்து ஏபிஐ வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியும். பேசிக்கா ஏபிஐ அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க ஊர்ல பார்த்திருப்பீங்க, ரைட்? இப்போ நீங்க ஒரு தடவையும் போகும்போது நீங்க வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி பாத்தீங்கன்னா, உங்க மொபைல் போன் வாங்க போனோம்னா ஆதார் கார்டோட அவங்க வந்து வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதார் கார்டோட வேலிடேஷன் எப்படி நடக்குதுன்னா அந்த ஏபிஐ வழியா தான் நடக்குது. ஓகே, ஸோ இப்போ ரேஷன் கார்டுக்கு போறீங்க, ரேஷன் கார்டில் போய் நீங்க ரேஷன் கார்டில் போயிட்டு உங்க தம் பிரிண்ட்டை வைக்கிறீங்க. அது பேக்கெண்ட்ல போய் எப்படி வேலிடேட் பண்ணிட்டு வருது அப்படின்னா ஏபிஐ வழியா தான் வேலிடேட் பண்ணிட்டு வருது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ் வந்து ஈவன் இந்த உங்க யூபிஐ பேமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, யூபிஐ வந்து ஒரு கியூஆர் கோட் இருக்கு, போன்பேயோ இல்ல ஜிபேயோ இல்ல வந்து வேற ஏதோ நடக்குது அப்படின்னா அது எங்க எப்படி நடக்குதுன்னா அந்த ஏபிஐ வழியா தான் நடக்குது. அப்போ இந்த ஏபிஐ வந்து கண்டிப்பா செக்யூரா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ண முடியும். அப்போ இந்த ஏபிஐ எல்லாமே வந்து ஏபிஐ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் வழியா தான் ரன் ஆகுது. அந்த ஏபிஐ மேனேஜ்மெண்ட்டை வந்து நாம வந்து கிரியேட் பண்ணும்போது அந்த ஏபிஐ மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்ண முடியும், செக்யூரிட்டிஸ் வந்து வல்னரபிள் பண்ண முடியும். இப்போ அதை எப்படி மானிட்டர் பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் ஏபிஐ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஏபிஐல வந்து இந்த ஏபிஐ ரன் ஆகுது, இந்த ஏபிஐ வந்து ஆன்போர்ட் டிஃபெண்டர் ஆன்போர்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த ஏபிஐ வந்து இங்க இருக்கு, இதுல வந்து இந்த பர்டிகுலர் ஏபிஐ வந்து என்ன இஷ்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏபிஐ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிஐ எண்ட் பாயிண்ட் மேனேஜ்மெண்ட் ஷுட் பி ஆத்தென்டிகேட்டட். ஏபிஐ வந்து அனானிமஸா இருக்கக்கூடாது, ஆத்தென்டிகேட் பண்ணதா இருக்கணும், அது ஜென்யூனா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு ஏபிஐ வந்து வருது அப்படின்னா 2 பேருக்கு ஹேண்ட்ஷேக் நடந்து அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஏபிஐ வந்து ஆத்தென்டிகேட் பண்ண முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீ ஏபிஐ கொடுப்பாங்க, சில பேர் வந்து பெய்டு ஏபிஐ கொடுப்பாங்க. ஃப்ரீ ஏபிஐனா சட்டன் த்ரூபுட், அதாவது சட்டன் ஒன்லி 10 ரிக்வஸ்ட் தான் பண்ண முடியும், 100 ரிக்வஸ்ட் தான் பண்ண முடியும்னு வச்சிருப்பாங்க. பெய்டு ஏபிஐ பாத்தீங்கன்னா வந்து அன்லிமிட்டெட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி த்ராட்லிங் பண்றது எல்லாமே வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து செக்யூரா இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறது. அப்போ அந்த ஏபிஐ விஷயங்கள், ஏபிஐ அன்ஆத்தரைஸ்டு ஏபிஐ இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நாம இந்த செக்யூரிட்டி எக்ஸ்ப்ளோரரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டிஃபெண்டர் வழியா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப அங்க இந்த மாதிரி நமக்கு ஆர் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து ஏபிஐ மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ஹோல் சிஸ்டம்லயே நம்ம பார்த்தது வந்து இந்த டிஃபெண்டர் ஃபார் கிளவுட்ல வந்து பல ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்தோம். அந்த ஒன்னையும் நம்ம வந்து ஃபுல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலா பார்த்துருக்கோம். இப்போ இந்த டீட்டெயில வந்து இன்னும் பல விஷயங்கள் வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா நிறைய இருக்கு. டே பை டே இஸ் இன்க்ரீசிங், டே பை டே இட் இஸ் ஆக்சுவலி கெட்டிங் பெட்டர். ஓகே, இப்போ இது உள்ள வந்தீங்கன்னா வந்து ஹார்டனிங் ஆஃப் தி விஎம், டாப் 3 SQL, enable for just-in-time access, adaptive network control, okay, adaptive network hardening, okay, Sentinel or integration, okay, file management integration, data exfiltration, எல்லாமே வந்து ஒரு விஷயத்தையும் வந்து இங்க பார்க்கலாம். It's a huge product. It's a huge investment. Okay, and இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுல்லா வந்து நம்மளுடைய கிளவுடோடைய என்விரான்மெண்ட் வந்து செக்யூர் பண்றதுக்கும் கவர்ன் பண்றதுக்கும் மிகப்பெரிய விஷயத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இதுதான் என்னுடைய சப்ஜெக்ட். ஹோப் யூ ஆல் லைக் இட் அண்ட் கிவ் மீ a comments in the comment section. Okay, thank you. கேள்விகள் இருந்தா சொல்லுங்கப்பா. அசூர் மானிட்டர், சென்டினல், டிஃபெண்டர் ஃபார் கிளவுட், இது 3 இன்டிகிரேட்டட் ஆரம்பை. இப்போ இதுல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது நிறைய இருக்கு. ஸோ பீரியாடிக்கா வந்து அசஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கு டிஃபெண்டர்ல. ஸோ இப்போ கஸ்டமர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணும்போது வி கேன் கோ ஃபார் ஒன்லி தி டிஃபெண்டர் ஃபார் கிளவுடா. ஸோ இல்லைன்னா வந்து அவங்களுக்கு மானிட்டர். ஓகே, ஸோ
கேள்வி என்ன அப்படின்னா வந்து மானிட்டர் மட்டும் போதுமா, டிஃபெண்டர் மட்டும் போதுமா, சென்டினல் மட்டும் போதுமா, இல்ல 3 வேணுமா? அதான உங்களோட கேள்வி. ஓகே. ஸோ பேசிக்கா எப்படின்னா மானிட்டர் இல்லாம டிஃபெண்டர் வேலை செய்யாது. ஓகே. மானிட்டர் வந்து ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. மானிட்டர்ல ரெண்டு மானிட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா வந்து மானிட்டர் வந்து இட்ஸ் அ சிக்னல். ஓகே. ஸோ சிபி யூட்டிலைசேஷன் என்ன, மானிட்டர்ல 2 டைப் இருக்குன்னு பார்த்தோம். அதுல என்ன இருக்கு, ஒன்னு வந்து என்ன பார்த்தோம், ஒன்னு வந்து பேசிக்கா மானிட்டரை பொறுத்த வரைக்கும் டயக்னோஸ்டிக் லாக் இருக்குன்னு பார்த்தோம், கண்ட்ரோல் பிளேன் லாக் இருக்குன்னு பார்த்தோம். யாருக்கு எப்ப கிரியேட் பண்ணா, சிபி யூட்டிலைசேஷன் என்ன, மெமரி யூட்டிலைசேஷன் என்ன, டிஸ்க் யூட்டிலைசேஷன் என்ன அப்படிங்கறத மானிட்டர் பண்ணது. அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல் மானிட்டரிங். ஓகே. இன்னொன்னு நம்ம பார்த்தது என்னன்னா வந்து டயக்னோஸ்டிக், அதாவது அந்த உள்ள இருக்கக்கூடிய சர்வர்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட்லாம் என்ன ரன் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு அது வந்து டயக்னோஸ்டிக் லெவல் மானிட்டரிங். இதுதான் வந்து மானிட்டர். இது டேட்டாவை நமக்கு கொடுக்கும். ஓகே. அந்த டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி அந்த டேட்டால இருக்கக்கூடிய நோன் அன்னோன் வல்னரபிலிட்டிஸ் என்ன, அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டூல்ஸ் இருக்கு. அதுக்கு செக்யூரிட்டி டூல்ஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி செக்யூரிட்டி டூல்ல ஒன் ஆஃப் த டூல் வந்து கிளவுடுக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா வந்து டிஃபெண்டர் ஃபார் கிளவுட். ஓகே. ஸோ இப்போ ஆன்பிராம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குன்னு எக்கச்சக்கமான டூல் இருக்கு. அதுக்காக தான் தனி டிபார்ட்மெண்ட்டே வச்சிருக்காங்க, தனியாவே நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. இப்போ கிளவுடுக்கு பொறுத்த வரைக்கும் ஆன்பிராம்ல இருக்க மாதிரி எல்லா டூல் இன்ஸ்டால் பண்ணி அவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? அப்ப கிளவுட்ல இருக்கக்கூடிய டேட்டா வந்து எல்லா டேட்டாவும் இங்க வரணும் அப்படின்னா மானிட்டர் எனேபிள் பண்ணா அவங்க டேட்டா கொடுத்துருவாங்க. அந்த டேட்டாவை அக்ரிகேட் பண்ணி ஒரு சிங்கிள் பிளேன்ல சிங்கிள் இடத்துல பாக்குறதுக்கான டூல் டிஃபெண்டர் ஃபார் கிளவுட். இங்க செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் என்ன அப்படிங்கறத நமக்கு தெளிவா பார்க்க முடியும். ஓகே. அதனுடைய இண்டிகேஷன் என்னன்னு பார்க்க முடியும், அதாவது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க முடியும், இது நடந்தா அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியும், இது நடக்காம இனிமே நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் நம்ம பண்ண முடியும். எதை? டிஃபெண்டரை வச்சு. ஓகே. இது டிஃபெண்டர் ஃபார் கிளவுட். ஆனா இத போஸ்ட்மார்ட்டம், அதாவது இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும், இதை ஃபர்தரா வந்து இனிமே இது மாதிரி வரக்கூடிய த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே தடுக்கணும், அதுக்கு நம்ம சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சென்டினல். ஓகே. சென்டினலை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் அ இன்வெஸ்டிகேஷன். ஓகே. ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இனிமே இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இனிமே இது பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரோஆக்டிவா நம்ம பண்றதுக்கு சென்டினல் வந்து நமக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்கனைசேஷன் டைப் அண்ட் ஸ்கேல், த டூல் வில் வேரி. பட் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்மாலா இருந்தாலும் சரி பிக்கா இருந்தாலும் சரி உங்களுக்கு 2 கண்டிப்பா தேவைப்படும். மானிட்டரும் டிஃபெண்டர் ஃபார் கிளவுடும் கண்டிப்பா தேவைப்படும். 3வது சென்டினல் வந்து இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகே பை. நான் ஒரு ரிசோர்ஸ் காமிக்கிறேன். அந்த ரிசோர்ஸ் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் செக்யூரிட்டியில எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, ஓகே, அந்த ரிசோர்ஸை பார்த்து கத்துக்குங்க. ஓகே. ஸோ யாரும் கொடுக்க மாட்டாங்க, நான் கொடுக்குறேன். ஓகே. இது டிஃபெண்டர் ஃபார் கிளவுடோட லேப். ஓகே. இந்த லேப் பார்த்தீங்கன்னா பிகினர், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் 3 லெவல் இருக்கு. இந்த 3 லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கும் அவங்க லெவல் கொடுத்துருக்காங்க. இங்கேயே மொத்தம் இதுல 23 லேப் இருக்கு. ஓகே. இது எல்லாத்தையும் பண்ணி பார்க்கணும்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் தேவைப்படும், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் திங் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சாரி ஸ்கிரீன் வரலையா? வரட்டும். என்ன நடக்குதுன்னு தெரியல, எனக்கு ஃபுல்லா எல்லா ஸ்கிரீனுமே பிளாக் ஆயிடுச்சு. அஷூர் பிளேயர்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த டிஃபெண்டர் ஃபார் கிளவுட் அப்படின்னு போனாலே இதுல
இந்த ப்ரிப்பேரிங் ஃபார் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, இந்த ப்ரிப்பேரிங் ஃபார் ரிசோர்சஸ் அண்ட் ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இதுல போயிட்டு நீங்க இந்த ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய இந்த ரிசோர்சஸை நீங்க டிப்ளாய் பண்ணாலே போதும். ஓகே, உங்களுக்கு அந்த ஹோல் இந்த ரிசோர்சஸ் எல்லாமே டிப்ளாய் ஆயிடும். ஓகே, இது எல்லாமே டிப்ளாய் ஆச்சுனாலே அதை சிங்கிள் கிளிக்ல பண்றதுக்கு இங்க ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்கனாலே அந்த ஹோல் ரிசோர்சஸும் உங்களுக்கு டிப்ளாய் ஆயிடும். ஓகே, டிப்ளாய் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அதை டிஃபெண்டர் ஃபார் கிளவுட்ல போயிட்டு எல்லாத்தையுமே நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு எக்ஸசைஸா பண்ணி பார்க்கலாம். ஆனா